இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு டயட் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபியில கேழ்வரகு அடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வெயிட் லாஸ்க்கு என்ன மாதிரி அது ஹெல்ப் பண்ணும், அதோட நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கோதுமை, அரிசி இதை தவிர மற்ற நம்ம சத்து கொடுக்கக்கூடிய உணவு அப்படின்னா சிறுதானியம். அந்த சிறுதானியத்துல ஒண்ணுதான் கேழ்வரகு. கேழ்வரகுல அதிக புரதச்சத்து நிறைஞ்சிருக்கு. உடலின் சீரான இயக்கத்திற்கும் பிராணவாயு உடலின் அனைத்து திசுக்களுக்கும் சென்று சேர்ப்பதற்கும் இது பயன்படுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுலபமா செரிக்கணும் அப்படின்னா அதுல கண்டிப்பா நார்ச்சத்து ரொம்ப அவசியம். மாமிசம் வறுக்கப்படாத உணவுகள்ல நார்ச்சத்து இல்லாததுனாலதான் செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. நார்ச்சத்து அதிகமுள்ள கேழ்வரகு உணவுகளை அவ்வப்போது நம்ம சாப்பிட்டு வரும்போது செரிமான உறுப்புகளோட நலன் மேம்படும். கேழ்வரகுல புரதம், நார்ச்சத்து, மெக்னீசியம் இது மூணும் கலந்திருக்கிறதுனால சிவப்பு இரத்த அணுக்கள் பிராணவாயுவை கிரகிக்கும் தன்மை அதிகப்படுத்துதான். இதனால உடலுக்கு அதிக உற்சாகத்தையும் எளிதில சோர்வு அடையாத நிலையையும் தருதான். இதனாலதான் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் இத அடிக்கடி உணவாக எடுத்துக்கிறாங்க. சில தாய்மார்களுக்கு தாய்ப்பால் இல்லாத காலத்துல கூட இந்த கேழ்வரகு கஞ்சியை தான் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு தாய்ப்பாலுக்கு இணையா இத கருதுறாங்க. அதே மாதிரி பற்களுக்கும் எலும்புகளுக்கும் உறுதி தரக்கூடிய கால்சியம் இதுல ரொம்பவே இருக்கு. அதனால கண்டிப்பா இதை எல்லாருமே சாப்பிடுறது ரொம்ப நல்லது. கேழ்வரகுல டிரிப்டோஃபான் அப்படிங்கிற கண்டென்ட் இருக்கு. இது பசி ஏற்படுத்துவதை கட்டுப்படுத்துதான். இதனால உடல் எடை சீக்கிரத்துல குறைக்க முடியுது. டயட்னு சொல்லிட்டு ஒரே உணவா ரொட்டீனா எடுத்துக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி வெவ்வேறு உணவா நீங்க செஞ்சு சாப்பிடுறது மூலமா ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண முடியும். உடல் எடையை குறைக்கக்கூடிய அதே சமயத்துல சத்து வாய்ந்த இந்த கேழ்வரகு அடையை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். சின்னதா கட் பண்ணின ஒரு பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 சின்னதா கட் பண்ணினது. இது வதங்குறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இல்லைனா உடல் ஆரோக்கியத்துக்காகவும் சரி நம்ம இந்துப்பு யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு இதை மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையும் கேப்பையும் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ நன்மைகள் இருக்கு. இர்ரெகுலர் பீரியட் கூட நார்மல் ஆயிருமா, அந்த அளவுக்கு இதுக்கு பவர் இருக்கு. குழந்தை இல்லாதவங்க கேப்பையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணியோ இல்லைன்னா கஞ்சா காய்ச்சி குடிக்கும் போது குழந்தை பாக்கியம் அடைஞ்சிருக்கிறதா நிறைய நாட்டு மருத்துவர்கள் அவங்க அனுபவத்துல சொல்லியிருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வேற ஒரு பாத்திரத்துல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கீரை எல்லாம் சேர்த்த கலவையை நம்ம இதுல கொட்டிக்கலாம். இதுல ஒரு 250 கிராம் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். இது அந்த வெங்காயத்தோட ஈரத்தன்மையிலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்துல தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கு உருட்டி எடுக்கிற மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு தட்டு மேல இலை வச்சோ இல்லைன்னா பேக்கிங்க்கு யூஸ் பண்ற பேப்பர் வச்சோ நம்ம இதை தட்டி எடுக்க போறோம். பேப்பர்ல ஒரு டிராப் நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த உருண்டையை இந்த மாதிரி தட்டி எடுத்து ஓரத்துல எல்லாம் ஷேப் பண்ணி விட்டுருங்க. தோசைகள் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் எல்லாம் ஊத்த வேண்டாம், இது நல்லா வெந்துருச்சு. இப்ப திருப்பி போட்டுட்டு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான கேழ்வரகு ரெடி ஆயிருச்சு. 10 நிமிஷத்துக்குள்ள இந்த அடையை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.